ஓம் நம சிவாய. ஜோதிடத்தில் ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம், 60 நாழிகை. இது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சக்தி ஓட்டமாகவும் பார்க்குறாங்க. ஒரு நாள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரலையும் ஒரு பகுதியாகவும், சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் விடிய காலையில் சூரிய உதயமாகிற வரலைக்கும் இன்னொரு பாகமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பாகத்திலையும் 8 காலங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலமும் 1.5 மணி நேரத்துக்குரியது. எப்படி நம்ம அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம், அஷ்ட திசைன்னு சொல்கிறோமோ, அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் அஷ்ட காலங்கள் இருக்குது. இதை பகல் பொழுதில் வர்றத அஷ்ட காலம்னும், இரவு பொழுதில் வர்றத அஷ்ட யாமம்னு சொல்கிறோம். அஷ்டன்றது 8ன்றது தான் அதனுடைய அர்த்தம். இந்த ஒவ்வொரு காலமும் சுபத்துவமும் உள்ளது, அசுபத்துவமும் உள்ளது. அதில் நம்ம ரெகுலராக டெய்லி கேட்குற வார்த்தை எதுன்னா ராகு காலம், குளிகை, யமகண்டம். இதுதான் நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ராகு காலம்னா என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ராகுவோடைய ஆட்சி இருக்கிற காலம் ராகு காலம், கேதுவோடைய ஆட்சி இருக்கிற காலம் யமகண்டம். குளிகைன்னா குளிகன், மாந்தி, இவங்களுடைய ஆட்சி பெற்ற நேரம் குளிகைன்னு நம்ம சொல்கிறோம். ஜோதிடத்தில் யார் இந்த ராகு கேது? இவங்க ஒரு நிழல் கிரகம்னு சொல்கிறாங்க. புராணத்தில் இவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, திருப்பார் கடலை கடைஞ்சி அதில் அமிர்தம் வரும்பொழுது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ராகுன்ற ஒரு அசுரன் தேவர் போல அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றாரு. இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுகிட்ட போய் சொல்லிடுறாங்க. உடனே விஷ்ணு அவருடைய சக்கராயுதத்தால் ராகுவை வதம் செய்கிறாரு. அந்த ராகு அமிர்தம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால அவருடைய தொண்டையிலே இருந்துடுச்சு. அதனால் அவருக்கு உயிர் போகலை. அவருடைய தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் உயிர் பெறுறாங்க. கேதுன்னா என்னன்னா தலை இல்லாதவர்ன்றது தான் அதனுடைய பொருள். இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, ஜோதிட பிரகாரம் எந்த ஒரு பாகத்தில் இருக்காங்களோ அதனுடைய பாகத்துக்கு இவங்க சொந்தக்காரங்கள் ஆகிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கிடையாது. இதனால தான் அவங்க கடவுள்கிட்ட முறையிட்டு டெய்லி அவங்களுடைய காலம் வேணும்னு கேட்டு ராகு காலமும் கேது காலம்னு சொல்கிற யமகண்டமும் நமக்கு டெய்லி இருந்துக்கிட்டு இருக்கு. புராணத்தில் குளிகன், குளிகை, மாந்தி இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா சனியோடைய ஒரு அவதாரமாகவும் பார்க்குறாங்க. சிலர் சனியோடைய புதல்வர், மகன்னு சொல்கிறாங்க. சனி பகவான் தவம் செய்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவருடைய தவத்தை நீட்டிப்பு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சக்தி தான் மாந்தின்னு சொல்கிறாங்க. இந்த ராகு காலத்திலேயோ, இந்த குளிகையிலையோ, இந்த யமகண்டத்திலேயோ நம்ம என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ராகு ஆசைக்கு அதிபதி. அவர் என்னத்தெல்லாம் கொடுக்குறாரோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவார். அதே போல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த ராகு கால வேலையில் அதனால தான் எங்கேயும் பயணம் செய்யாதீங்க, ஒரு புது வேலையை தொடங்காதீங்கன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இதே தான் யமகண்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பற்று இல்லாதவராகவும் ஆன்மீக நாட்டம் உள்ளவராகவும் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் தொடங்க வேணாம்னு ஜோதிடத்தில் அறிவுரைப்படுத்துது. அதே போல் குளிகை சிலர் நல்ல நேரம்னு சொல்கிறாங்க, சிலர் அதை தவிர்க்கிறாங்க. குளிகையில் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் அது நீண்டுக்கிட்டே போகும்
அதனால அதில் சிலர் வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க, ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் ராகு காலத்துலேயும் அந்த கடைசி அரை மணி நேரத்தை அமிர்த ராகுன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. ஆனால் பொதுவாகவே இந்த காலங்கள்லாம் வந்து சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால பொதுவாக நீங்கள் இந்த ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியும் அதுக்கு அடுத்தது பிற்பாடு ஒரு அரை மணி நேரமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராகு காலத்தோடைய நேரம் எப்படி வரும், எப்போ வரும் டெய்லின்றத நம்மளால் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான வே இருக்குது. ஒரு சின்ன ஸ்லோகன் போல் மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்ன? திருநாள் சந்தடியில் வெளியே புறப்பட்டு வீணே செல்வது நியாயமா? இந்த பாடல்ல எழுத்து திருநாள்னா தி, அதே போல செல்வது சே. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. பொதுவா ராகு காலம் 6:7:30 ஆரம்பிக்காது. ஸோ திங்கக்கிழமைனா 7:30-9, சந்தடியில் சனிக்கிழமை 9:10. இப்படி ஒரு வழிமுறையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாளையில் என்னைக்கு ராகு காலம் வருதுன்னு. அதே போல் யமகண்டம் அது வியாழக்கிழமையிலேருந்து பின்னோக்கி வந்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வியாழக்கிழமை 6:7:30, புதன்கிழமை 7:30-9, இது போல் கணக்கீடு பண்ணிங்கன்னா யமகண்டம் உங்களுக்கு என்னைக்கு எந்த நாளைக்கு வரும்ன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதே போல் குளிகை சனி பகவானோடைய அவதாரன்றதுனால அது ஈஸியாக சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சனி, வெள்ளி, வியாழன் இந்த ஒரு ஆர்டரில் வரும். இப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த நாளைக்கு எந்த நேரத்தில் ராகு காலம் வருது, குளிகை வருது, யமகண்டம் வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவையும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்த நிலைக்கு இந்த சேனலை எடுத்துகிட்டு போக உதவும். நன்றி.